சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் அனிருத் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷாபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலைகளில் இப்போவே ஈடுபட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த படத்திலிருந்து அண்மையில் தான் 2 பாடல்கள் விட்டிருந்தாங்க, சிட்டுக்கு வைப் மற்றும் மோனிகா சாங். இந்த 2 பாடல்களும் சுமாரான வரவேற்பை தான் பெற்றது. என்னதான் அனிருத் மியூசிக் போட்டாலும் இந்த படத்தில் அனிருத்துடைய மியூசிக் செட் ஆகலை என சொல்லப்படுது. லியோ படம் மாஸ்டர் படத்துக்கு கொடுத்த அளவுக்கு மாஸ்டர் பீஸாக அனிருத் இந்த படத்துக்கு கொடுக்கல என விமர்சனங்கள் வந்திருக்கு. மேலும் நேற்று வெளியிடப்பட்ட பவர் ஹவுஸ் சாங்காக இருக்கட்டும், எல்லாரும் இந்த பாட்டு ஜெயிலர் படத்தில் வர உக்கும் பாட்டு அளவுக்கு இருக்கும் என எதிர்பார்த்தாங்க. ஆனால் பாடலோ கொஞ்சம் சுமார் தான். ஒன்லி ரஜினியை வாழ்த்தி பாடுற விதமாக தான் இந்த பாடல் இருக்குது என ரசிகர்கள் விமர்சனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் எந்த பாட்டுமே ஜெயிலர் படத்தை பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை எனவும், அனிருத்துக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த மாதிரி சொதப்பல் மியூசிக் போட்டிருக்கார் எனவும், கண்டிப்பாக இந்த படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்ன்றது அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் என்ட்ரி பிஜிஎம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் என ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. மேலும் ஜூலை 28 இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு மிக பெரும் பிரபலங்களான கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே கலந்து கொள்ள போகிறாங்க என்கின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாரு, சமீப காலமாக ரஜினிகாந்த் எதை பற்றியும் பேசாமல் இருந்துட்டு வராரு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில், சரிங்க அப்படியா என சொல்லி விலைக்கு போயிடுறாரு. ஆனால் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் என்பதை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் அவரோட அடுத்த படம் குறித்தும் இந்த ஆடியோ லான்ச்சில் முடிவெடுப்பார் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.